இன்றைய புனிதர் அறிவோம். டிசம்பர் 30. ஸ்போலந்தோ நகர் புனித சாபினுஸ் மற்றும் தோழர்கள். தொடக்க திருச்சபையில் பல்வேறு மறை கழகங்கள் நடைபெற்றது. ஒவ்வொரு மறை கழகத்திலும் எண்ணற்றோர் தங்களது இன்னுயிரை இறைவனுக்காக தியாகம் செய்தார்கள். அப்படியொரு மறை கழகத்தில் கைது செய்யப்பட்டு மறைசாட்சியாக மரித்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தவர்தான் சாபினுஸ். ஸ்போலந்தோ மறைமாவட்ட ஆயராக சாபினுஸ் இருந்தபோது நடைபெற்ற 9வது மறைக்கழகத்தில் எண்ணற்ற கிறிஸ்தவர்கள் மறைசாட்சிகளாக உயிர் நீத்தார்கள். டயோக்ளீசியன் பேரரசனாக முடிசூட்டப்பட்ட பிறகு சிறிது காலம் அமைதி நிலவியது. நாடு கடத்தப்பட்டிருந்த ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் தங்கள் மறைமாவட்டத்திற்கும் பணித்தளத்திற்கும் திரும்பி வர தொடங்கினார்கள். திருச்சபையிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துகள் மீண்டும் கிறிஸ்தவர்களுக்கு தரப்பட்டது. 19 ஆண்டுகள் அமைதி நிலவியது. மீண்டுமாக இந்த அமைதி, மகிழ்ச்சி எல்லாம் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பித்தது. காரணம், பேரரசன் டயோக்ளீசியனால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் மேக்சிமன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அரசனை தூண்டி அவனது மனதை கரைத்து அவர்களுக்கு எதிராக ஆணை ஒன்றை வெளியிட செய்தான். இதனால் 10வது மறைக்கழகம் ஆரம்பமானது. கிறிஸ்தவ ஆலயங்களை இடிக்கவும் திருநூல்களை தீயிட்டு கொளுத்தவும் இந்த ஆணை காரணமாக இருந்தது. திருநூல்களை கொடுக்க மறுத்த பலர் கொல்லப்பட்டார்கள். சரியாக இக்காலகட்டத்தில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல நீக்கோமீதிய அரண்மனை தீக்கிரையானது. உடனே பழி கிறிஸ்தவர்கள் மீது விழுந்தது. பேரரசன் 2வது முறையாக ஆணையை வெளியிட்டு அனைத்து ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்களையும் சிறையில் அடைத்து கொன்றளிக்க உத்தரவு பிறப்பித்தான். இத்தகைய கொடிய சூழலில் சாபினுஸ் மற்றும் இவருடன் இருந்த திருத்தொண்டர்களான மார்செல்லூஸ், எக்ஸ்பெரானிதியூஸ் ஆகிய மூவரையும் எட்ரியா மற்றும் உம்பிரியா பகுதியில் ஆளுநராக இருந்த வெனுஸ்தியானுஸ் கைது செய்து சிறையில் அடைத்தான். சில நாட்களுக்கு பிறகு மூவரையும் அழைத்து ஜூபிடர் சிலையை வணங்கும்படி கட்டளையிட்டான். சிறிதும் அஞ்சாத சாபினுஸ் விரைந்து சென்றார். ஆள்பவர்கள் எல்லாம் ஆனந்தம் அடைந்தார்கள். ஆனால் முன் சென்ற சாபினுஸ் ஜூபிடர் சிலையை தம் கைகளால் கீழே தள்ளிவிட்டார். சிலை சுக்கு நூறானது. ஆளுநர் கொதித்து எழுந்தான். சாபினுஸின் கரங்களை வெட்ட உத்தரவிட்டான். மற்ற இருவரையும் முனையில் கொக்கி வடிவ கூர்மையான கம்பிகளை கொண்ட சாட்டையால் அடித்து துன்புறுத்த ஆணையிட்டான். சாட்டை அவர்களது உடலை கிழித்து ரத்தம் பீரிட்டு விடைந்தது. இந்த வேதனையில் 2 திருத்தொண்டர்களும் மறைசாட்சியாக மரித்தார்கள். ஆனால் சாபினுஸ் இந்த சித்திரவதைகளுக்கு பிறகு மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு கிறிஸ்தவ கைம்பெண் அவ்வப்போது சிறைக்கு வந்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்தார். ஒருமுறை அக்கைம்பெண் சிறுவன் ஒருவனை அழைத்து வந்தார். அவனுக்கு பார்வை இல்லை. சாபினுஸ் அவனது கண்களை தொட்டு செபித்தார். அச்சிறுவன் பார்வை பெற்றான். இதை நேரடியாக கண்ட சிறையில் இருந்த மற்ற 15 கைதிகளும் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். சிறையில் அடைத்த ஆளுநர் வெனுஸ்தியானுஸ் கண்ணில் வலி எடுத்ததால் 1 மாதமாக சிறை பக்கமே வராமல் மருத்துவம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. மாறாக கண் பார்வை குறைந்து வருவதைக் கண்டு கவலையோடு இருந்தார். சிறுவன் பார்வை பெற்ற செய்தி ஆளுநர் வெனுஸ்தியானுஸின் காதில் எட்டியது. எனவே தம் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சாபினுஸை காண வந்தார். தமக்கு சுகம் தருமாறு வேண்டி நின்றார். நீர் உமது குடும்பத்துடன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் குணம் கிடைக்கும் என்று கூறினார். உடனே ஆளுநரும் அவரது மனைவி மற்றும் பிள்ளைகளும் கிறிஸ்தவர்களானார்கள். உடனே ஆளுநர் வெனுஸ்தியானுஸ் சுகம் பெற்றார். ஆயரை வாழ்த்தினார். ஸ்போலந்தோ நகரில் நடந்த இந்த நிகழ்வுகளை அறிந்த மேக்சிமின் மற்றொரு ஆளுநர் லூசியூஸ் என்பவனை அனுப்பி அங்கிருந்த அனைத்து கிறிஸ்தவர்களையும் கொலை செய்ய கட்டளையிட்டான். இதனால் 373ஆம் ஆண்டு சாபினுஸ் மற்றும் அவரது தோழர்களும் மறைசாட்சியாக மரித்தார்கள். புனிதரிடமிருந்து கற்போம். நமது விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்து நிற்போம்.